அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். தேர்தலுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சி அமைச்ச பிறகும் சரி, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் திமுக தான். திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அட்டாக் செய்தபடியே, இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஊழல் தலைவிரித்தாடியது. நாம அதை முற்றிலுமாக ஒழிக்க தொடங்கியிருக்கோம் அப்படின்னு இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கி அதை தீவிரமா பரப்புரையில முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜும் உருவாக்கிட்டு இருக்கு தாவேக்காவுடைய அரசாங்கத்துக்கு. ஆனா இவை எல்லாவற்றையும் கராரா எதிர்க்க வேண்டிய எதிர்க்கட்சி முழுமையாக இல்லை. திமுகவுடைய எதிர்ப்புங்கிறது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்துட்டு இருக்கு. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அறிவாலய வட்டாரத்துல விசாரிச்சோம். என்னத்தங்க சொல்ல, எங்களுடைய உதயநிதியை சோதிக்கும் எஸ் வேற என்ன அப்படின்னாங்க. எஸ் ஃபார் ஸ்டாலினா, இல்லை எஸ் ஃபார் சபரீசனா, இல்லை எஸ் ஃபார் சீனியர்ஸா அப்படின்னு கேட்டால் நிறைய இருக்குங்க அப்படின்னு நிறைவாகவே நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். அறிவாலயத்தின் ரெட் அலர்ட்டில் மாஜிக்கல். சீனியர்களை பதற வைக்கும் உதயநிதியின் 7. எப்படியும் நாங்கள் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நம்பிட்டு இருந்த நேரத்தில் இந்த தோல்வி இப்போ வரை எங்களால் ஜீர்ணிக்க முடியலைங்க. அதுலேயும் கொளத்தூரில் எங்கள் தலைவரே தோத்தது எல்லாமே தோற்கடிக்கப்பட்டுட்டாரோ அப்படின்னு நாங்கள் யோசிக்கிறோம். ஏன்னா பொறுப்பில் இருந்த சீனியர்கள், மாஜி மினிஸ்டர்ஸு சரியா வேலை பார்க்கலையோ அப்படின்னு எங்களுக்கு இப்போவும் ஒரு டவுட் இருந்துகிட்டு இருக்குங்க. ஏன்னா எங்களால் தாங்க முடியல எங்கள் தலைவருடைய தோல்வியை. இந்த நேரத்தில் தான் தொகுதி வாரியாக எப்படி நம்ம தோத்தோம் அப்படின்னு ஆய்வு செய்வதற்காக கள ஆய்வுக்குழுவை உருவாக்குறோம் அப்படின்னு தலைமை அறிவித்த உடனே சூப்பர், நம்ம குமுறல்கள் எல்லாவற்றையுமே நம்ம பகிர்ந்துக்கலாம், பாயிண்ட்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கலாம், நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு, வேலை செய்யாதவங்க மீது ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம். பொட்டியாக அந்த உணர்வுகள் எல்லாவற்றையுமே தலைமைக்கும் கொண்டு போனாங்க ஒவ்வொரு தொகுதி வாரியாக. ஆனால் ஆக்ஷனுக்கு பதிலாக மறுபடியும் கட்சியை மறுகட்டுமானம் செய்வதற்காக மறுசீரமைப்பு குழுவை உருவாக்குறோம் அப்படின்னு மாஜிக்கல் சிலர் அடங்கிய ஒரு குழுவை தலைமை அறிவிச்சதுதான் எங்களை ரொம்பவே அப்செட் ஆக்கிருச்சு. ஏங்க தோத்ததுக்கு எத்தனை குழுவங்க போடுவீங்க அப்படின்னு எங்களை டயர்ட் ஆக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா கள ஆய்வு குழுக்கிட்டேயே நாங்கள் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அதில் முக்கியமாக 7 விஷயங்கள் இருக்குது. 1, மண்டல பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க இல்லையா, டோட்டலாக எல்லாத்தையுமே கலைச்சிடணும், அதனால பெரிய யூஸ் கிடையாது. 2, பல மாசேக்கள் மீதும் பல்வேறு முன்னாள் எம்எல்ஏக்கள் மீதும் நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய மாவட்டத்துக்குள்ளார தொகுதிக்குள்ளார பெருசாக வேலை பார்க்கல. அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுகவை எதிர்த்தும் காத்திரமா போராட்டம் செய்யல, குறிப்பாக மேற்கு மண்டலத்தில். அப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் அந்த இடத்துல திட்டங்களை முழுமையாக கொண்டு போய் திமுக சூப்பரான ஆட்சியை கொண்டு வந்தது அப்படின்னும் அவங்க காட்ட தவறிட்டாங்க. அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் மறுபடியும் மோசமான தோல்வியை சந்திச்சிருக்கோம். ஸோ அங்கெல்லாம் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் 3வதாக ஆளும் தாவேக்காவுடைய ரெட் லிஸ்ட்ல 8க்கும் மேற்பட்ட மாஜி மினிஸ்டர்ஸ், நம்ம திமுக மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்கள தொடர்ந்து டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பொது வெளியில கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் அப்படின்னு யோசித்தோம். ஆனாலும் அவங்க தொடர்ந்து வெளியில் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க, தாவேக்காவுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுதான் முதலமைச்சருடைய திரு ச. ஜோசப் விஜயோடைய கரூர் உரையில் கூட ஓடு 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 ஓடுன்னு போயிட்டாங்க வெளிநாட்டுக்கெல்லாம் அப்படின்லாம் அந்த மாஜி மினிஸ்டரை, சீனியர் மாஜியை கார்னர் பண்ணி அவர் பேசியிருந்தாரு. ஸோ நம்ம அப்படி வாய்ப்பு கொடுக்காம யங்ஸ்டர்ஸை அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தணும். செய்தியாளர்கள்கிட்ட, பத்திரிகையாளர்கள்கிட்ட இளம் திமுகவினரை பேச வைக்கணும். ஆளும் கட்சியுடைய தவறுகளை இளம் திமுகவினர் மூலமாக அம்பலப்படுத்தணும். அட்டாக் அரசியலை தீவிரப்படுத்தணும். அதெல்லாம் நாங்கள் வந்து கோடிட்டு காட்டியிருக்கோம். ஒரு சின்ன உதாரணம். 4வதாக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் ஐயா, அவருக்கு வயசாகிடுச்சு, அப்புறம் உடல்நிலை காரணங்கள், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ பொதுச் செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டால் நல்லது. அதே போல் தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள், அதில் மாற்றங்கள் ஏற்படணும். 5வதாக தலைமை கழகத்துக்குள்ளார நிறைய இளைய தலைமுறையினர் இடம்பெற வேண்டும். அதில் முக்கியமாக பெண்களுக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அதில் சமுதாய ரீதியிலான பிரதிநிதித்துவமும் இருக்கணும். 6வதாக 2 தொகுதிகளுக்கு ஒரு மாசு அப்படிங்கிற முறையை கொண்டு வரணும். 7வதாக கட்சியை இனிமே அதிகாரப்பூர்வமாக இளைஞரணி செயலாளரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்கணும், அவர் வழிநடத்தக்கூடிய வகையில். இப்படியாக அந்த அறிக்கையில் இந்த 7 அம்சங்கள் தான் அதிகமாக இடம் பிடிச்சிருக்கு. ஆனால் இதை ஒட்டியே ஆக்ஷன் எடுக்காம
கட்சியை மறுபடியும் கட்டமைப்பு செய்வதற்காக மறுசீரமைப்பு குழுவினர் அப்படின்னு இன்னொரு டீமை போட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு முடிவை நம்ம தலைவர் எடுப்பாரு, திரு மு.க. ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னா என்னங்க? அதுக்குள்ளார உள்ளாட்சி தேர்தல் வந்து, அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து அடுத்த தேர்தலே வந்துரும் போல. அந்த அளவுக்கு வெரி ஸ்லோவா இருக்கு. ஏன்னா இந்த பக்கம் ஆளும் கட்சி வேகமா போயிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்மள அட்டாக் பண்றாங்க. சட்டமன்றத்துக்குள்ளாரையும் ஏன் கரூர்ல போய் என்ன சொன்னாங்க? திமுக தீய சக்தி, ஊழல் செஞ்ச கட்சி, நாங்க ஆக்ஷன் எடுப்போம்னு தெரிஞ்ச உடனே பயந்து ஓடுறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சட்டமன்றத்துல பேசினதாகட்டும், எல்லா இடங்களிலும் நம்மள டார்கெட் பண்றாங்க. ஆனா இங்கெல்லாம் ஒருங்கிணைந்து நம்ம ஒற்றை புள்ளியில அவங்கள அட்டாக் பண்ண தவறிட்டோமோ அப்படின்னு தோணுதுங்க அப்படின்னு மனக்குமுறல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதோடு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும் அப்படின்னு கோடிட்டு காட்டுறாங்க. அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். வாய்ப்பு தரும் விஜய், தவறவிடும் திமுக, எஸ் டீமுக்கு லாக் போட துடிக்கும் உதயநிதி. தேர்தலுக்கு முன்னாடியாவது தாவேகா வாயிலிருந்து அவ்வப்போது 1-2 இடத்துல பாஜக பற்றி பேச்சு வந்தது. பாசிசம், பாயாசம் அப்படின்லாம் புதுசாக சொன்னாங்க. ஆனால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு பாஜக ஒரு பாசிச சக்தி அப்படின்னு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மருந்துக்கு கூட அப்படி குறிப்பிட்டு அவர் பேசல. அது மட்டுமா, எங்களுடைய அமைச்சரவையில் 8க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூகத்தினரை நாங்கள் இடம் பெற வச்சிருக்கோம், சமூக நீதி அரசாங்கம், தாவேக அரசாங்கம் அப்படின்லாம் பெருமிதமாக பேசிக்கிறாங்க. ஆனால் இங்கேயும் நடக்கின்ற சாதி ஆணவ படுகொலை, அதுக்கு எதிராக தனி சட்டம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கட்சிகளே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது சம்பந்தமா யோசிச்சு கூட பார்க்கல. இதுவே திமுக ஆட்சியா இருந்திருந்தா எந்த அளவுக்கு எதிர்த்து பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து விபிஜி ராம்ஜி திட்டத்தை அமல்படுத்துறாங்க. ஒன்றியம் இந்தியாவா மாறி இருக்கு எல்லா இடங்கள்லயும். அப்புறம் ஆளுநர் திரு அர்லேக்கர் அவரை எதிர்க்காம அடக்கி வாசிக்கிறாங்க. கேட்டால் நாங்கள் மத்திய அரசாங்கத்தை எல்லா விஷயத்திலும் கண்மூடித்தனமாக எதிர்க்க மாட்டோம், தமிழ்நாட்டுடைய நலனுக்காக வேண்டியதை கேட்டு பெறுவோம் அப்படின்னு டிசைனாக ஏதோ பேசுகிறாங்க. இப்படி பாஜக அரசாங்கத்துக்கிட்ட டோட்டலாக சரண்டர் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. பாருங்க, டெல்லியோடு கை கோர்த்திருக்காங்க தாவேக அரசாங்கம் அப்படின்னு மக்களுடைய எதிர்ப்பெல்லாம் ஒன்று திரட்டி ஒருங்கிணைந்த மக்கள் எதிர்ப்பாக நம்ம ஒரு பெரும் இயக்கத்தை முன்னெடுத்திருந்திருக்கலாம். இப்போ என்னன்னா, இந்த விஷயங்களெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். ஒரு சில தலைவர்கள் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் முழுமையான ஒருங்கிணைந்த அட்டாக் கிடையாது. போன அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி அந்த கடைசி 2 ஆண்டுகளில் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு கொடூர சம்பவமாகட்டும், இல்லை சாத்தான்குள லாக்அப் டெத்து அந்த விவகாரமாகட்டும், இப்படி எல்லாவற்றிலுமே மக்களுடைய எங்கோ ஒரு மூலையில் நடந்த விஷயத்த ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு பிரச்சனையாக நம்ம மாற்றி அதிமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சோம். அந்த மாதிரி இந்த 2 மாதங்கள்ல தாவேகா பல்வேறு வாய்ப்புகள் கொடுத்தும் கூட உட்கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய குழப்பங்கள், இன்னும் சொல்ல போனா எப்படியாவது ஆக்ஷன் எடுத்துருவாங்க, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்லாம் பல இளைஞர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தாவேகாவுடைய வெற்றிக்கு இளைஞர்களுடைய வாக்குகள் முக்கியமான பங்கா இருக்கு, பெண்களுடைய வாக்குகள். இப்படியாக திமுகக்குள்ளார இளைஞர் பட்டாளம், பெண்கள் பட்டாளம், பெண்கள் படை இவங்கெல்லாம் காத்துட்டு இருந்தா, ஆனா குழு மேல குழு போட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? அவங்கெல்லாம் ரொம்ப விரக்தி நிலைக்கு போயிட்டாங்க, அப்செட் ஆகிட்டாங்க. சில மாவட்டங்கள்ல, முக்கிய மாவட்டங்கள்ல இளைஞர் பட்டாளம் தாவேகாவுக்கும் தாவிக்கிட்டு இருக்காங்க. இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி காட்சிகள் வந்துட்டு இருக்கு. ஸோ விரைந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தலைமை தான். இன்னமும் பல மாவட்டங்கள்ல கொள்கை பூர்வமாக இருக்கக்கூடிய சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, தக்க வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனா மாற்றுக் கட்சியிலிருந்து இங்க உயர் பதவிகள் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாஜிக்கள், ஒரு குறுநில மன்னர்கள் போல செயல்பட்டு கொண்டிருக்கிற மாஜிக்கள் இப்படி அடுக்கிட்டே போனோம். அவங்க மேலெல்லாம் எந்த விதமான ஆக்ஷன்களும் இல்லை. ஒரு முதலமைச்சரே தோல்வியை சந்திச்சிருக்காரு. அங்க பொறுப்பா இருந்த முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள்கிட்ட எத்தனை முறை கூப்பிட்டு விசாரிச்சுட்டாங்க. ஓப்பனாக இப்படின்ட்டு என்ன ஒரு அதாவது ஒரு விளக்கமாவது கேட்டாங்களா? எதுவுமே இல்லையே. அப்ப எப்படி யங்ஸ்டர்ஸ் இன்னும் ஆக்ரோஷமாக வேகமாக வருவாங்க? இதே நிலை நீடித்தா எதிர்க்கட்சி வரிசையில கூட இல்லாம போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம்லாம் ஏற்படுறத தவிர்க்க முடியலைங்க. ஏன்னா இங்க திரு அண்ணாமலை வீதி லீடர்ஸ் என்கிற இயக்கத்தின் மூலமாக அந்த எதிர்க்கட்சி இடத்தை தொடக்கத்திலேயே பிடிக்கணும் அப்படின்னு தீவிரம் காட்ட தொடங்கியிருக்காங்க. எதிரிகள்
நுட்பமாக ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவை எல்லாவற்றிலும் நம்ம சுதாரிக்கணும். இன்னும் சொல்ல போனா வேட்பாளர்கள் தேர்விலேயே நம்ம பல பிரச்சனைகளை சந்திச்சோம். பெண் கொடுத்தா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸுமே தப்பா மாறினது. அதெல்லாம் என்ன நம்ம ஓப்பனாக விளக்கம் கேட்டோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னும் மருமகன் தரப்பு திரு சபரீசன் அவர்களுடைய டீமை நோக்கியும் கேள்விகளை முன்வைக்கிறாங்க இளைஞரணி சார்ந்த டீம்ங்க. குறிப்பா தேர்தல் நெருங்கின நேரத்துல இப்ப சில தொகுதிகளில் அவர் ஓப்பனா வந்து பேசினதாகட்டும், நம்ம திமுக வெற்றி பெற வைக்கணும் அப்படின்லாம் பேசினதாகட்டும், இது எல்லாமே கட்சியில எந்த விதமான பொறுப்புலையும் இல்லாமலே அவர் முக்கியமான அதிகார மையமா இருக்காரு அப்படின்னு வெளிக்காட்டினது போல இருந்தது. இதையே கையில எடுத்துக்கிட்டு டோட்டலா தாவேக்கா இறங்கி அடிச்சாங்க. அது அவங்களுக்கு நல்ல பலனையும் கொடுத்தது. சென்னையில 14 தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்ம கோட்டையை தகர்த்திருக்காங்க. இவை எல்லாமே யோசிக்கணும். இப்ப கூட பாருங்க, எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சட்டமன்றத்தில் உரையாற்றுகின்ற நேரத்துல திரு சபரீசன் அவர்கள் சட்டமன்றத்துக்கும் வந்திருந்தார் பார்க்கறதுக்கு. அப்ப எந்த அதிகாரத்திலையும் இல்லாத ஒருத்தர் இங்க வரைக்கும் வராரு அப்படின்னு இது எல்லாமே எதிர்க்கட்சிகளுக்கு, திமுக எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சோதிக்குது. இன்னொரு பக்கம் இன்னமும் அதிகார மையமாகவே இருந்து கொண்டிருக்கிற சீனியர்ஸ் அந்த எஸ்ஸும் சோதிக்குது. அதுக்கப்புறம் இவையெல்லாம் உடனடியாக ஆக்ஷன் எடுக்காம முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவரும் இன்னும் பொறுமையாகவே இருக்காரு. இந்த எஸ்ஸும் சோதிக்கிறது அப்படின்னு அடுக்குறாங்க உதயநிதி அவங்களுடைய இளைஞரணி டீமுடைய அதிதீவிரமான ஆதரவாளர்கள். உதயநிதி டீம் டவுட் விட்டு தராத ஸ்டாலின். தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில மாஜிக்களோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்பெல்லாம் இல்லைங்க, இளைஞர்களுக்கு நிறைய முக்கியத்துவத்தை உட்கட்சியில நாங்க கொடுக்க தொடங்கியிருக்கோம். மறுசீரமைப்பு குழுவை உருவாக்கியிருக்கோம்ல, இதுலயே யார் இருக்காங்க? முன்னாள் அமைச்சரான திரு எஸ் சிவசங்கர், அப்புறம் திரு முரசொலி எம்பி தஞ்சாவூர், அப்புறம் திரு எம் அப்துல்லா, மருத்துவர் திரு எழிலன் உள்ளிட்ட திருமதி கீதா ஜீவன் அவர்கள் உள்ளிட்ட இவங்க தான் முக்கியமாக இருக்காங்க இந்த குழுவில். இதில் சீனியர்களான திரு டி.ஆர். பாலுவோ, திண்டுக்கல் திரு பெரியசாமி, திரு கே.என். நேரு, திரு ஏவா வேலு, திரு திருச்சி சிவா, திரு ஆ. ராசா, திரு சேகர் பாபு, திரு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட யாருமே இந்த குழுவில் இடம் பிடிக்கல. புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு வகையில் அவங்கள ஓரம் கட்டி இருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். மேலும் இந்த மறு சீரமைப்பு குழு இருக்காங்கல்ல, அதில் திரு பரந்தாமன் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்காரு. பரந்தாமன் அவர்களுக்கு சீட் கிடைக்காம பண்ணதுல திரு சேகர் பாபுடைய பங்கு இருக்குன்னா அப்ப சொல்லப்பட்டது. இன்னைக்கு கொளத்தூர் தோல்வியை வெட்டி ஓப்பனாகவே அவர் கேள்வி எழுப்பியிருந்தாரு இதுல சோசியல் மீடியாக்கள்ல. அவருக்கு இந்த குழுவில் இடம் கொடுத்துருக்காங்க. அப்போ இளைஞர்களுடைய குரலுக்கு தலைமை செவிசாய்க்க இருக்கு அப்படின்னு தானே அர்த்தம். எடுத்தோன்னே தடாலடியாக ஒரு தலைமை முடிவெடுத்துட முடியாது. அப்போ இவங்க இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இதை பரிசீலித்து நாங்கள் இந்த முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாதான் அதுக்கு ஒரு கிரவுண்டு நமக்கு கிடைச்ச மாதிரி. எதையுமே ஜனநாயகபூர்வமாக செய்யணும் அப்படின்னு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் சரியாக செயல்படாத சீனியர்கள் மேலே எடுத்தோடனே இப்போ ஆக்ஷன் எடுத்துட முடியாது. ஏன்னா பலருக்கு பெரிய வலையே விரிச்சுக்கிட்டு இருக்கு தாவேக்கா. திமுகக்குள்ளார இருந்தும் சில முக்கியமானவர்களை அந்த பக்கம் கொண்டு போகணும்லாம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தாவேக்காவுடைய இமேஜ் உயரும் அப்படின்னு. இதுக்கு நாமளே இடம் கொடுத்துடக்கூடாது. ஸோ இப்போதைக்கு சீனியர்களுடைய பவரை குறைச்சி சரியாக செயல்படுற இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து அதில் அவங்க ஸ்கோர் பண்ணால் அதன் மூலமாக அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கணும் அப்படின்னும் சில முடிவுகளை தலைமை யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு மூச்சு விடாமல் இந்த பின்னணிகளை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுதாங்க திமுகக்குள்ளார இப்போ பயங்கரமாக வீசிக்கொண்டிருக்கிற புயலாக இருக்குங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக எல்லா விஷயத்தையும் கையில் எடுத்து தீவிரமாக ஒருங்கிணைந்து போராடணும் அப்படின்லாம் முடிவெடுத்திருக்காங்க. உதாரணமாக சொல்லணும்னா, கன்னியாகுமரியில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் அவர்கள் குட்கா விற்பனை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட 3 நாட்கள்ல உயிரிழந்திருக்காரு. இது தாவேக்கா ஆட்சியில நடந்திருக்கிற லாக்அப் டெத் அப்படின்னு இந்த விஷயத்த இப்ப கையில் எடுத்து களமாட தொடங்கியிருக்கு திமுக அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல சரி, தந்தை பெரியார் அவர்களுடைய ஒரு கோட் சொல்லியே முடிக்கலாம் அப்படின்னு தோணுது. தியாகங்கிறது சுயநலத்துக்கு பலனை எதிர்பார்க்காம, லட்சியம் செய்யாம, இன்னல்களுக்கு தயாராகி பொது நலத்துக்காக தொண்டாற்றுவது தாங்க. நாணயம், தியாகம் இந்த 2 தன்மையையும் தான் நான் முக்கியமாக கருதுறேன். இதுக்கு மாறுபட்ட சுயநலக்காரர்களால் எந்தவித நல்ல உருப்படியான காரியமும் செய்துவிட முடியாது. தியாகத்துக்கு தயாராகணும் அப்படின்னு
உங்களுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரான தந்தை பெரியார் தெரிவிச்சிருக்காரு. மறக்காம நம்முடைய உங்கள் சகோ சேத்தாளங்கோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.